அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை, கணக்குகள் முடக்கப்படும் அபாயம். காப்போத்து உயர்தர பரீட்சையில் பிற்போடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு. உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து ஆணைக்குழு வெளியிட்ட அறிவிப்பு. இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி 6 பேர் உயிரிழப்பு. இலங்கைக்கு வரவுள்ள 4 கப்பல் அரசாங்கம் வழங்கியுள்ள அனுமதி. சீரற்ற காலநிலையால் மூடப்பட்ட பல வீதிகள். தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை. புயல் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். வங்காள விரிகுடாவில் கடந்த 23ஆம் தேதி உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தாளமுக்கமானது முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் 215 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது. இதன் நகரும் வேகம் மிக மிக குறைவாகவே உள்ளதுடன் இன்று காலையில் இருந்து மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை ரீதியாக தற்போது ஒருவித அமைதி நிலவுகின்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகத்தை கணக்கிட்டால் இந்த அமைதி நிலையற்றது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடையிடையே சற்று கனமழை கிடைக்கும். இந்த மழை இடைவெளி பல இடங்களில் வெள்ள நீர் வடிந்து கடலை சென்றடைவதற்கு வாய்ப்பான காலமாக காணப்படும். ஆனால் நாளை மற்றும் நாளை மறுதினமும் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. தற்போது வடக்கு மாகாணத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்துள்ளது. இது எதிர்வரும் 30ஆம் தேதி வரை தொடரும். இன்று காலை நிலவரப்படி பல குளங்களின் நீர் கொள்ளளவு மிக உச்ச நிலையை எட்டியுள்ளது. எனவே அக்குளங்களின் கீழுள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பிரபல நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி பல்வேறு மோசடி இடம்பெறுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இணைய முகவரிகளை பயன்படுத்தி சமூக ஊடக பயன்பாடுகள் மூலம் ஃப்ரீ கிவ் அவே என கூறி வரும் செய்திகள் அழுத்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. செய்தி பரிமாற்றம் அதிகரித்துள்ளமை தொடர்பில் தமது சங்கத்திற்கு 100க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் ரஜீப் ஜசிரு குருவிட்டகே மத்தியூ தெரிவித்துள்ளார். இந்த போலி செய்திகள் மூலம் சைபர் தாக்குதல் செய்பவர்கள் எந்த நேரத்திலும் ஒரு நபரின் முக்கியமான தனிப்பட்ட தரவை பெற முடியும். ஒரு நபரின் சமூக ஊடக கணக்குகளை அபகரிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறான போலியான செய்திகளை கிளிக் செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சையை மேலும் 3 நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது. உயர்தர பரீட்சை டிசம்பர் 4ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற உயர்தர பரீட்சை தொடர்பில் விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்று தற்போது பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித்ஜே சுந்தர தலைமையில் நடைபெற்றது. அதன்படி 3 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை மோசமான காலநிலை காரணமாக மேலும் 3 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறாது என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 6 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் உயர்தர பரீட்சை டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவால் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தக்கூடிய திகதிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்எல் ரட்நாயக்கா தலைமையில் நேற்று கூடிய தேர்தல்கள் ஆணைக்குழு இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தும் திகதி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் பரீட்சை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அந்த திகதியை பயன்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது.
இந்நிலையில் தேர்தலை நடத்துவதற்கான குறிப்பிட்ட திகதி தீர்மானிக்கப்படவில்லை எனவும் எதிர்வரும் நாட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் கூடி இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என்பதால் ஆணைக்குழு அதற்கு தயாராகி வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 21 மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டில் நிலவும் மழை வெள்ளம் போன்ற அனர்த்தங்களால் 98,635 குடும்பங்களை சேர்ந்த 3,30,894 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான டீசல் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை சிங்கப்பூரின் PP எனர்ஜி நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் டிசம்பர் 15 முதல் அடுத்த வருடம் ஜூன் மாதம் 14 வரையிலான 6 மாத காலத்திற்கு இலங்கைக்கான டீசலை வழங்க அந்த நிறுவனத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது. இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களிடமிருந்து பெறப்பட்ட விலை மனுக்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 6 மாத காலத்திற்கு 4 கப்பல் டீசல் தொகையை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்திற்காக சிங்கப்பூரின் PP எனர்ஜி நிறுவனம் விலை மனுவை சமர்ப்பித்துள்ளது. அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட விசேட கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் குறித்த ஒப்பந்தத்தை அந்த நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் போக்குவரத்து வெள்ளப்பெருக்கு காரணமாக ஊரணி பகுதியில் தடைப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பு வவுணதீவு வீதியிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வடமுனை ஊத்துஞ்சேனை வீதியூடான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளதுடன் அங்கு படகு மூலமான போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பண்டாரவளையிலிருந்து பசறை செல்லும் வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பசறை நமனுக்குள 16ஆம் கட்டை பகுதியில் பாரிய மரங்களும் கற்பாறைகளும் சரிந்துள்ளமையை அடுத்து அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நுவரெலியா கம்பளை பிரதான வீதியின் லபுக்கலை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக குறித்த பகுதியில் ஒரு வழி போக்குவரத்து இடம்பெறுகின்றது. அத்துடன் கம்பளை குருந்துவத்தி பிரதான வீதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. குருத்துவத்தி பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கம்பளை நகரிலிருந்து தொலஸ்பாகை நகருக்கு செல்லும் பிரதான வீதியின் கடல் போக்கு பகுதி தாழிறங்கியுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதல் குறித்த வீதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை வெள்ளப்பெருக்கு காரணமாக ஓமதை பகுதியில் தடைப்பட்டிருந்த ஏனையின் வீதியூடான போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 9 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கைக்கு அமைய கண்டி, மாத்தளை, நுவரெலியா, கேகாலை, ரத்தினபுரி, பதுளை, கொழும்பு, கம்பகா மற்றும் குருநாகல் மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நுவரெலியா, கண்டி, மாத்தளை மற்றும் கேகாலை மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி மாவட்டத்தின் பாத்தகேவா கெட்ட, ஹாரிஸ்பத்துவ, மெததும்பர, உடபலாத்த, பெகததும்பர, உடதும்பர, தெல்தோட்டை, தொழுவ, யட்டினுவர, உடனுவர, கண்டி மற்றும் கங்கவட்ட, கோரளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாத்தளை மாவட்டத்தின் பல்லேபோல, ரத்தோட்டை, அம்பன்கங்க, கோரளை, உக்குவளை, வில்கமுவ, நாவுல, ஜட்டவத்த மற்றும் லக்கல,
பல்லேகம் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நுவரெலியா மாவட்டத்தின் பலப்பணி பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் உட்பட்ட பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கேகாலை மாவட்டத்தின் அரநாய்க்கு, மாவனெல்லை மற்றும் யட்டியாந்தோட்டை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மக்களுக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் அதிகம் அனர்த்தங்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்நிலையில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்ட ஆழ்ந்த தாளமுக்கம் இன்று அதிகாலை 2:30 அளவில் திருகோணமலையில் இருந்து கிழக்காக 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அது இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்து வடக்காக நகர்வதாகவும் இன்றைய தினத்துக்குள் அது புயலாக வலுவடையக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதே நேரம் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் மக்களையும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.